சாத்தா அடிக்கத்தானே செய்யும். என்ன பேச மாட்டீங்க? எந்த விதத்துல உன்னை அழிக்க வந்தாலும் முப்பெரி நூல் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை நெருங்கும். நீ யாரையும் நம்பாத. வந்து இப்ப நான் என்ன முப்பெரி நூல் இது பிசாசு கட்டில. நான் எங்க போனாலும் என் கூட ஜெபம் இருக்கு. நான் எங்க போனாலும் டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ். ஏதோ சேதுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் உன் சாபத்தை உடைக்கும், என் தெய்வத்துக்கு கொடுப்பேன். நான் எங்க போனாலும் யாரும் என்ன அசைக்க முடியாது. என்கிட்ட இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீ கொடுக்கிறது உன் சாபத்தை உடைக்கும். நான் எங்க போனாலும் என் கூட ஜெபம் இருக்கு. நான் எங்க போனாலும் என் கூட யாரும் என்ன அசைக்க முடியாது. என்கிட்ட முப்பெரி நூல் இருக்குது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. Shut the door. நீங்க கதவை சாத்திடுவீங்க. Don't even need to talk. பேசுறது கூட இல்ல. Just ஆசை நூறாச்சு போங்க நிலவு. Wow, wow. He's feeling me. பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னான பாத்தீங்களா அவன? என்னோட சரீரம் ஃபுல்லா பாய்கிறாரா? Wow, sweet, sweet. இனிமையான பிரசன்னம். Wow, you're feeling my eyes. எனக்கு உள்ள இருக்கறா. அப்படி நேரம் செலவிட்டீங்கன்னா Just to intervene. அப்படியே ஒண்ணா ரெண்டு பின்னி பிணைஞ்சிருவீங்க. நீங்க Just to அவரும் intercourse with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோட. நீங்களா யாருடா? அண்ணா Give me phone அண்ணா. அண்ணா போன் கொடுங்க அண்ணா. அண்ணா Phone தாரும் கத்தாரு. give me mobile phone lord In Jesus இயேசுவின் நாமத்தில். அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். அந்த போன் எனக்கு வேணும். அம்மா டேபிளுக்கு பில்லாம் இங்க. நான் தான் இங்க ஒண்ணா ஆயிட்டு நைஸா எடுக்கறேன் அம்மா. ஷாக்கரல ராஷா. ஒண்ணா ரெண்டரை கலந்த பிறகு எதுக்கு லூஸ் இல்லனே மென்டல். நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். வெகு நாட்கள் தங்கியிருந்தோம். எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். அது எப்படி தெரியுமா? ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். அதனால வீட்டுல மாடிப்படியில இருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது. அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனிடத்துல சொன்னேன். அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான். அந்த அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி என்னிடத்துல கேட்டார். முதல் எழுந்த உடனே சொன்னாங்க, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன
தேவதூதனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்னேன், எனக்கு இப்படிப்பட்ட கார் வேணும், இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார். ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். போது நம்ம சந்தோஷப்பட நான் பார்த்தேன். சிலர் ஆராதனை நடத்தும் போது அவங்க குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, வாலிபர்கள் சத்தம் போட்டு அவங்க குதிக்கிறத பார்த்தேன். நம்மள வடைய ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் பாருனார். எல்லாரையும் பார்த்தா யாருமே இயேசுவை நினைக்கல. அந்த ஊழியக்காரனை பார்த்து நாங்க ஜெபம் பண்ணோம். அப்ப ஜேம்ஸ் மலோனின்னு ஒரு பெரிய ப்ராஃபட் இருக்கிறாரு. அவர் கூட்டத்துல கையே இருக்காதுங்க, நோ கை, ஒரு சின்ன விரல் மாதிரி இங்க தொங்கும். அவர் இயேசுவின் நாமத்தினால சரன்னு கை வந்துடும். நாக்கு இல்லாத அவங்க கணவன் ஒரு மனைவி கூட்டிட்டு வருது. பார்த்தா நாக்கே இல்ல, கிரியேட்டிவ்லே இல்ல. இயேசுவின் நாமத்தினால நாக்கு வா என்ற பாருங்க, சரன்னு வந்து எழுதுவாங்க. ஐபால் இல்ல, ஐபால். அவர் ஜெபம் பண்ண உடனே பட்டுன்னு ஐபால் வருது. கிரியேட்டிவ் நீ க்ளோஸ்ல ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. காலே இல்லைன்னா கால் முளையுது. அப்ப நாங்க போய் அவர்கிட்ட முட்டி போட்டு இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தலைமையில் கையை வச்சு அந்த இம்பார்ட்டேஷன் கேட்டோம். அதுக்கு பிறகு எங்க கூட்டங்கள்ல இது மாதிரி பல்லு இல்லாதவங்களுக்கு பல்லு வருவது, கை இல்லாதவங்களுக்கு கை வருவது நடக்க ஆரம்பிச்சு. சொல்றாரு, உனக்கு கால் ஏன் உடைஞ்சிச்சு, நீ எந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த, எந்த பேக் கலர் தூக்கிட்டு போனேன், எந்த கார்ல திரும்பி வந்த, எல்லாம் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் அது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அற்புத அடையாளங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்கள போய் அவர் பேட்டி கண்டு தன்னுடைய டிவியில அவங்கள கேட்கிறாரு. திடீர்னு ஜேம்ஸ் மலோனி இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறாருன்னு பார்த்தேன். பார்த்த உடனே கிளிக் பண்ணிட்டேன். பார்த்துட்டு எனக்கு ஷாக், அது அவர் இல்லைன்னு நினைச்சிட்டேன். அவர் வேட்டியை கிழிக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலையை சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டியை கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டிக்க. சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா. ஆத்தாடி ஆத்தா. ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பாத்தீங்களாங்க, என்ன ஒரு கேவலமான அசிங்கம் இது. சர்ச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்போ எங்களை சொல்லுவாங்க, அதுக்காக இவ்வளவு இதான் நீங்க வந்து போடுறீங்களா அப்படின்ட்டு. அவங்க பண்றது கேவலம் இல்ல, ஆனா நாங்க எடுத்து போடுறது, அவங்க செய்யறதுதான் நாங்க எடுத்து போடுறோம். அதை தாண்டி வேற எதுவுமே நாங்க வந்து புதுசா அதை யோசிச்சு போடலையே. ஒரு சபையில நின்றுட்டு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. உள்ள போய் பிரேயர் பண்றப்ப வந்து எப்படி கடவுளோட கனெக்ஷன் ஆகணுன்றதுக்கு கேவலமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு இந்த பாஸ்டர். இன்டர் கோர்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எங்க நின்னு பேசணும்ன்ற அந்த ஒரு அறிவு ஞானம் கூட இல்லாம, எங்கெங்க நின்னு எதை பேசணும்ன்றத பத்தி கூட தெரியாம, ஒரு தெளிவில்லாம பேசக்கூடிய ஒரு மூடத்தனமான இப்படிப்பட்ட ஆட்களை மக்கள் அங்கீகரிச்சு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் மொபைல் போன் எப்படி கேட்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஆட்களை தொடர்ந்து மக்கள் அங்கீகரிக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து வளர்ந்துகிட்டே போறாங்க. ஆனா கேட்டா வந்து இவரே இந்த வீடியோல ஒரு இதுல என்ன சொல்றாரு, நீங்க அந்த ஃபுல் வீடியோ கிடைச்சா பாருங்க கண்டிப்பா. இப்போ ஊழியக்காரங்களை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க குறை சொல்ற மாதிரி நடந்துகிட்டா நாங்க ஏமா குறை சொல்றோம்? இப்ப இவங்களை எடுத்துக்கோங்க. தேவதூதன் ஏஞ்சல் வந்து வந்தான், எனக்கு வந்து கார் கொடுத்துட்டு போனா, நான் வந்து அந்த காரை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி போனேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நம்புற மாதிரி கொஞ்சமாவது ஒரு சின்ன குழந்தை கேட்டா கூட இவங்க வீட்டு ஆளுங்களே சிரிச்சிருப்பாங்க அந்த கதைக்கு. வீடு கொடுத்தாரு, பேம்பலெட் எடுத்து தேவதூதன் வந்து காட்டி கார் கொடுத்துட்டு போனா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சொல்லுங்க? இதெல்லாம் வந்து பல நாட்களுக்கு முன்னாடினா கூட இப்படிப்பட்ட ஆட்களை வந்து தொடர்ந்து மக்கள் என்கரேஜ் பண்ணிட்டே வராங்க. அப்படி வரதான் அவங்க ஏறிட்டு போறாங்க. இவங்க சொல்றது பொய்ன்னு நமக்கு தெரியுது, அங்க கூட இருக்கிறவங்களுக்கு சுத்தமா வந்து அது என்னன்றது புரியறது இல்ல. இப்ப இதுல வந்து இவ்வளவு தூரம் சோசியல் மீடியால மீம்ஸ் வருது, இவங்களை பத்தி எல்லாம் கரெக்டா எடுத்து சொல்றாங்க, இவங்களை பத்தி உண்மையை பேசுறாங்க, எல்லாமே சொல்லி கூட இவங்க வந்து தொடர்ச்சியா இவங்க இப்படி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு தைரியம் தான், பிளஸ் வந்து அதை அங்கீகரிக்கிறாங்களே மக்கள், அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு மாபெரும் தைரியம் சொல்லலாம்.
எப்படி வந்து திருப்பி திருப்பி இதே மாதிரி ஆட்களை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இவ்வளவும் பார்த்து அவங்க ஃபேக்குன்னு தெரிஞ்சு கூட போயிட்டு தான் இருக்காங்க. இப்ப இங்க ஒரு சபையில பாருங்களேன், பொண்ணுங்க எல்லாம் வந்து இது பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க. இவங்க வந்து பேய் பிடிச்சு ஆடுறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கிடையாது. அபிஷேகம் இறங்குதாமா, இறங்கின உடனே அவங்க எல்லாம் ஆடுறாங்களாமா. எப்படி பாத்தீங்களா, மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? அது அப்படி இறங்கி இருந்தா எல்லாரும் மேலும் இறங்கி இருக்கணும். எப்படி இவங்க முன்னாடி இருக்கிறவங்க மேல மட்டும் இறங்குது, பின்னாடி இருக்கிறவங்க பாருங்க அப்படியே நிக்கிறான். அது பெண்கள் மேல மட்டும் தான் இறங்குது. எப்படி பாத்தீங்களா? காலங்காலமா இந்த மாதிரி பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? இது இறங்குது அது இறங்குதுன்னு சொல்லி பைத்தியக்காரங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிற டைலாக்கு நம்ம உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமா தான் இருக்கும் போல இருக்குது. இப்படிப்பட்ட சபைகளுக்கு தொடர்ந்து நீங்க அங்கீகாரம் கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. துள்றது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது? இவரு சொல்றாரு, இயேசு பேரு சொன்ன உடனே கை முளைச்சிருச்சாமா. ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எவ்வளவு வாய் கூசாம சொல்றாரு. ஏதோ ஒரு ஃபாரின்ல ஒரு ஊழியக்காரராமா, ஒரு அபிஷேக வரம் பெற்று இருந்தாரா, கையில் இல்லாதவங்களுக்கு கை முளைச்சிச்சான், நாக்கு இல்லாதவங்களுக்கு நாக்கு முளைச்சிச்சான், கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணை வந்துதான் சொல்லி போய் இஷ்டத்துக்கு அள்ளி வீசுறாரு. அங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எப்படி இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பெரிய பெரிய டாக்டர்ஸால கூட முடியாதது ஒரு முடியும்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களையும் நம்பி மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறாங்களே, அவங்களுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான். இவங்க சபைக்கு எந்தெந்த மக்கள் போறாங்க, எப்படி எவ்வளவு தூரம் ஏமாறுறாங்க, எவ்வளவு காணிக்க கொடுத்து ஏமாந்துருக்காங்க எதுவும் தெரியாது. பாக்குற நம்மளாவது கொஞ்சம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பணம்ன்ற பேர்ல எதையும் யார்கிட்டையும் கொடுத்து, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி கள்ள போதைகள்கிட்ட கொடுத்து ஏமாறாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு காலகட்ட சூழ்நிலையில வீட்டுல இருந்து சாமி கும்பிடுறது எவ்வளவோ பரவாயில்ல. யாரையும் நம்ம ஒருத்தரால மட்டும் மாத்த முடியாது. மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட்டா இருக்கணும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.